Friends, welcome to my channel. 11th Max basic algebra example 2.15 தான் பார்க்க போறோம். Solve the equation root of 6 minus 4x minus x squared is equal to x plus 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த முன்னாடி சம் மாதிரி தான். இது என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ்னு கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இங்க பாருங்களேன், ரூட்டுன்னு இருக்கா, ரூட்டுக்குள்ள எப்பவுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இங்கிட்டு இருக்குல்ல இந்த வேல்யூ x plus 4 greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா greater than or equal to இங்க இருக்க plus 4 இந்த பக்கம் வந்து minus 4 வரும். சரிங்களா? இது இருக்கட்டும். அடுத்து இங்க இருக்குல்ல, இது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணா என்ன கொடுத்துருக்காங்க? 6 minus 4x minus x squared is equal to x plus 4. சரிங்களா? போத் சைட் ஸ்கொயரிங் எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும்? 6 minus 4x minus x squared is equal to x plus 4 the whole square இருக்கும். இது a plus b the whole square ஃபார்முலால எழுதணும். அப்போ 6 minus 4x minus x squared is equal to x square plus 8x plus 16. சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ இந்த பக்கம் கொண்டு போயினா இந்த இது நம்ம எழுதிக்குவோம். x squared இந்த மைனஸ் x squared இந்த பக்கம் போது பிளஸ் x squared இருக்கும். அடுத்து பிளஸ் 8x இந்த மைனஸ் 4x இந்த பக்கம் போகும்போது பிளஸ் 4x இருக்கும். அடுத்து பிளஸ் 16 இங்க இருக்கிறது இங்க போகும்போது மைனஸ் 6 ஆகும். ஈக்குவல் டு 0. சரிங்களா? போட்டாச்சு. அடுத்து இங்க 2x squared இது வந்து 12x plus 10 is equal to 0. இது எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணிடுவோமா? அப்போ டிவைட் பண்ணா என்ன வரும்? x square plus 6x plus 5 is equal to 0. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 5 வரணும், ஆட் பண்ணா 6 வரணும். சரிங்களா? அப்போ 5 into 1 5 into 1 5 5 plus 1 6. ஓகே, கிடைச்சிச்சு. அப்போ x plus 5 x plus 1 is equal to 0. அப்போ x plus 5 is equal to 0, x is equal to minus 5. சரிங்களா? x plus 1 is equal to 0, x is equal to minus 1. இப்போ இங்க ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. இதுல எது எக்ஸோட வேல்யூன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்பர் லைன் போட்டுக்குவோம். இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, மைனஸ் 4 விட எக்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கும். மைனஸ் 4ல இருந்து 4 விட அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 4 இங்க, அடுத்து மைனஸ் 5 இங்க, அடுத்து மைனஸ் 1 இங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து நம்ம மைனஸ் 4 விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க மைனஸ் 4ல இருந்து இது மைனஸ் 4 விட இது வந்து என்னது வெளியில இருக்கு. அப்ப நம்ம இது எதுக்கு தேவையில்ல, இந்த மைனஸ் 4க்குள்ள தான் வந்து இந்த மைனஸ் 4ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள தான் இந்த மைனஸ் 1 வந்திருக்கு. அப்ப நம்ம x is equal to minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சொல்யூஷன் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்ப x is equal to minus 1. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.